வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. இன்று அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் வானூரில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுக்கோட்டை குடுமியான்மலை 6 சென்டிமீட்டரும், நீலகிரி யமரால், விழுப்புரம் அவலூர்பேட்டை, புதுக்கோட்டை வம்பன், ராணிப்பேட்டை பணப்பாக்கம் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுக்கோட்டை, விழுப்புரம் RSCL வெள்ளம் தலா 4 சென்டிமீட்டரும், விழுப்புரம், கடலூர் SRC குடித்தாங்கி, கடலூர் ஆட்சியர் அலுவலகம், திருவள்ளூர் சோழவரம், கள்ளக்குறிச்சி அரியலூர் முகாம் பகுதி, திருவள்ளூர் புழல், கடலூர், கள்ளக்குறிச்சி அரியலூர் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர் வடபுதுப்பட்டு, திருவள்ளூர் குமிடிப்பூண்டி, செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம், விழுப்புரம் செம்மேடு, வேலூர் காட்பாடி, விழுப்புரம் ஆனந்தபுரம், ஈரோடு சென்னிமலை, திருவண்ணாமலை செங்கம், வேலூர் மேலாளத்தூர், விழுப்புரம் முண்டியப்பாக்கம், காஞ்சிபுரம் செம்பரம்பாக்கம், விழுப்புரம் திண்டிவனம், கள்ளக்குறிச்சி மணலூர்பேட்டை, சென்னை திருவிக நகர், திருச்சிராப்பள்ளி கோவில்பட்டி, திண்டுக்கல் காமாட்சிபுரம், தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை, திருவண்ணாமலை தண்டாரம்பேட்டை, தஞ்சாவூர் எச்சன் விடுதி, சென்னை அடையார், கன்னியாகுமரி புத்தன் அணை, சென்னை மணலி, சென்னை எண்ணெய் ஓட்டி பள்ளிக்கரணை, புதுக்கோட்டை அறந்தாங்கி, திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர், சென்னை நுங்கப்பாக்கம், புதுக்கோட்டை கரம்பக்குடி தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி பெருஞ்சாணி அணை, திருச்சிராப்பள்ளி மணப்பாறை, செங்கல்பட்டு மதுராந்தகம் தாலுகா அலுவலகம், கள்ளக்குறிச்சி திருக்கோவிலூர், கடலூர் வனமாதேவி, புதுக்கோட்டை திருமயம், வேலூர், கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை, கள்ளக்குறிச்சி கடவனூர், சென்னை தேனாம்பேட்டை, சிவகங்கை பயணியர் விடுதி, விழுப்புரம் மரக்காணம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் வளவனூர், திருநெல்வேலி நாலுமுக்கு, ராணிப்பேட்டை காவேரிப்பாக்கம், புதுக்கோட்டை பெருங்கலூர், திருவண்ணாமலை, வேலூர் விரிஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி ஒசூர், திருநெல்வேலி ஊத்து, விழுப்புரம் கெடார், சென்னை அடையார் சுற்றுச்சூழல் பூங்கா, புதுக்கோட்டை இலுப்பூர், விழுப்புரம் கோலியனூர், சென்னை சோழிங்கநல்லூர், காஞ்சிபுரம் சத்யபாமா பல்கலைக்கழகம், கள்ளக்குறிச்சி மடம்பூண்டி, சென்னை அயனாவரம் தாலுகா அலுவலகம், திருவள்ளூர் தாமரைப்பாக்கம், கிருஷ்ணகிரி பாம்பரணை, கடலூர் பன்ருட்டி, சென்னை பெருங்குடி, திருப்பத்தூர் ஆம்பூர், திருவள்ளூர் பள்ளிப்பட்டு, திருவண்ணாமலை செய்யார், திருநெல்வேலி காக்காட்சி, புதுச்சேரி திருக்கானூர், புதுக்கோட்டை மலையூர், காரையூர், புதுக்கோட்டை ஆவுடையார் கோவில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை தஞ்சாவூரில் 38 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 20.6 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, ஈரோடு, சேலம், கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.